Kaleo. Assalamualaikum. ரொம்ப நாளாவே ஆயிடுச்சு பிரியாணி வீடியோ போட்டு. ஏன்னா வீட்டில் பிரியாணி வீடியோ போடுறது வந்து லைட்னிங் அவ்வளோவா செட் ஆகலை. ஆனால் நேச்சுரல் லைட்டு சன்லைட்டில் எடுத்தால் தான் இந்த பிரியாணி வீடியோ வந்து நல்ல ரீச் போகுது. ஏற்கனவே நான் 10 கிலோ சிக்கன் பிரியாணி அப்புறம் மட்டன் பிரியாணின்னு தனியாக போட்டிருப்பேன். ஆனால் அது ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு கூட சொல்லலாம். சரி, அவருக்கெல்லாம் ஃபோன் பண்ணி இது மாதிரி நாளைக்கு வந்து வீடியோ எடுத்துக்குவா அப்படின்னு கேட்டேன். சரி எடுத்துக்கப்பான்னு சொல்லிட்டாங்க இன்ஷால்லாம். அதனால் நான் இன்றைக்கி காலையிலே எந்திரிச்சு போயிட்டு, அவர் பேர் சைஃபுதீன், அவரும் ஒரு பிரியாணி மாஸ்டர் தான். பாய் விருந்து கேட்ரிங்ஸ்னு சொல்லிட்டு பாய் அவங்க தான் நடத்துகிறாங்க. ஸோ அவங்க வந்து டோட்டலாக 75 கேஜி பிரியாணி செஞ்சுருந்தாங்க. டோட்டலானால் ஒரே முட்டா 75 கேஜி இல்லை, லைக் போர்ஷனாக 13 கிலோ 12 கிலோ 7 கிலோ 9 கிலோ 10 கிலோ அது மாதிரி சொல்லிட்டு. ஸோ டோட்டலாக எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 75 கிலோ செஞ்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி தனி, மட்டன் பிரியாணி தனி. ஸோ டோட்டலாக நான் சேர்த்து 75 கேஜின்றேன். அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோவில் வந்துட்டு நான் 75 கேஜி ஏன் போய் சொல்கிறேன் அப்படின்லாம் கேட்காதீங்க. தனித்தனியாக செய்கிறாங்க, நான் வந்து டோட்டலாக எவ்வளோ கிலோன்னு சொல்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளனேஷன் வந்து இருக்காது. ஆனால் 10 கிலோவுக்கு ஆன எக்ஸ்ப்ளனேஷனில் அந்த என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் போடணுன்றதை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ இதான்ப்பா 10 கிலோ ஒன்று கூட நீ அதை குத்துட்டு 10 ஏன் வந்திருக்கீங்க? பஸ் ரக்கணும் நிஜாம் பாய், நீ ஸ்டைலாக இருக்கான் வீடியோ போகிறாங்களா? 2 உள்ளவங்க போட்டேன். ஆமாம் பாய், ஏன் பாய் நீங்கள் வேறு
बराबर है ये शेक है அதாவது நீங்க 20 பேர் இருக்கீங்க 30 பேர் இருக்கீங்க 25 பேர் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க அந்த நேரத்துல வந்து குரூப்பா சாப்பிடுறதுக்காக வேண்டி கிரீன் சிக்கன் ரெடி ஆயிடுது 7 கிலோ நெல்லு எடுங்க வாங்கி பாப்போம் இந்த மூஞ்செல்லாம் காட்டாத போன அங்க முதல்ல 2 கறி பாத்துங்க கலர் மாறி போட்டியா எல்லாம் போட்டியா 13 அது 8 ஸ்பீட் கரு我点上什么？पहले चावल डाल डाल वरना आदम डाल डाल चल जा अंदर चल जा वाइन कैसे कि नहीं वाइन छोटा ये नरक पड़ पड़ का पर पड़ பக்காவா எழுதிரு ஏய் கம்பிடியா மொத்தமா வச்சு தண்ணி ஊத்தி போறாங்க ஏய் வாடா கம்பி சீக்கிரம்
ஓகே. ஆமாம், அது 8 கிலோ மட்டும் பெருசாக இருக்கு. ரெண்டு அடுப்புலையும் நெருப்பை சேர்த்து கட்டப்படும். சிக்கன் இருக்குல்ல அவ்வளோ கிராஸாக பிடிச்சிக்கலாம். அதே மாதிரி இப்போது கரெக்டாக இந்த எங்கள் லொக்கேஷன்னா எம்கேஎம்எஸ் ட்ரேடர்ஸ்னு சொல்லிட்டு இரும் கடை காஜாபாயின்னு கேட்டால் யாருக்குமே தெரியும். ஆக்சுவலாக அவங்களோட பேரன் தான் நான். முகமது ஃபயாஸ் என்னுடைய பேர். முகமது ஃபயாஸ் ஃபுர்கான் என்னுடைய பேர். இங்கே 800 ஹை ரோடுக்கு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா சர்வீஸ் ரோட்லேயே, இந்த திருவொற்றியூர் டோல்கேட்டு, அந்த சர்வீஸ் ரோட்லேயே ஸ்ட்ரெயிட்டாக வந்தீங்கன்னா ஒரு பெரிய ஷெட்டு போட்ட ஒரு கடை இருக்கும். நாங்கள் இந்த சிமெண்ட் ஷீட்டு, பைப்ஸு, ஆங்கிள்ஸ், கேர்டர்ஸ், அப்புறம் ஸ்லாட்டட் ஆங்கிள்ஸ், ரேக்ஸு, அது மாதிரிலாம் நாங்கள் கூட சேல் பண்ணுறோம். ஸோ வேணுன்றவங்க நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுட்டு உங்கள் வீட்டுக்கு தேவையானதை வாங்கிக்கலாம். ஆனால் ஆக்சுவலாக இந்த குக் பண்ணுறவங்களுக்கு ஒரு பெரிய சல்யூட்டே வைக்கலாம். ஏன்னா அவ்வளோ அனலில் நின்று அப்படியே சூடு அடிக்குது, ஃபோன்லாம் கொதிக்குது, அந்த இதில் நிற்க முடியல, எல்லாருக்கும் அப்படியே வேர்த்து ஊற்றுது. ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸாக மல்டி டாஸ்க் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை செய்கிறவங்களும் ரொம்ப அதிக பேர். சான்ஸே இல்லை தெரியுமா. நம்ம அசால்ட்டாக சாப்பிட்டுட்டு என்னப்பா இது நல்லா இல்லை, என்னப்பா இல்லை, உப்பு இல்லை, காரம் இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட்டு போகிறோம். ஆனால் நீங்கள் காசு கொடுக்குறீங்க, எனக்கு புரியுது தான். அதுக்கான காசை வாங்கிட்டு அவங்க செஞ்சு தான் தராங்க. இருந்தாலும் அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணலாம். ஸோ அந்த அனலில் நின்று அந்த புகையில் நிற்க முடியலைங்க. அதுக்கப்புறம் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டு காலையில் போனது, டீ கூட குடிக்காமல் போயிட்டேன். அதுக்கப்புறம் அங்கேயே இருக்கிறியாப்பான்னு கேட்டாங்க. நானும் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் அங்கேயே பசி, அதனால் 3 டீ குடிச்சிட்டேன் அப்பப்போ அந்த டைமில். இப்போது கீழே போட்ட வீட்டு டீயோ குடிக்கணும். ஏன்னா வீட்டு டீ குடித்தாதான் ஒரு குடித்த மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அவங்களாம் இஞ்சி போட்டு நல்லா சூப்பராக போடுவாங்க. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஆர்டர் கொடுக்கணுன்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி நீங்கள் பயப்படவே வேண்டாம். சப்போஸ் உங்களுக்கு ஏதாச்சும் பயமாக இருந்தால் நீங்கள் ஒரு சாம்பிள் பிரியாணி மாதிரி ஒரு கேட்டுட்டு அதை டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஆர்டர் கொடுக்கலாம். எவ்வளோ வேணாலும் அவங்க செய்வாங்க. ஸோ அதை நீங்கள் வருத்தப்படவே வேண்டாம். அப்புறம் ரேட்டு கூட உங்களுக்கு ரீசனபிளாக தான் இருக்கும். அதிக ப்ரைஸ் இது பண்ண மாட்டாங்க. நீங்கள் இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு ஆர்டர் கொடுக்கலாமா கொடுக்க வேணாமான்னு முடிவு பண்ணுங்கள். ஸோ that's all for this video. I think I can end this here.